வெயிட் உங்களுக்கு செம சேலஞ்ச். நீங்க யாருன்னு சொல்லணும், ஆனா உங்க பேரை சொல்லக்கூடாது, உங்க ஊரை சொல்லக்கூடாது, உங்க ப்ரொஃபஷன், உங்க கெரியர், உங்க டிகிரி எதையுமே சொல்லக்கூடாது. பட் நீங்க எனக்கு யாருன்னு சொல்லணும். செமையா இருக்குல்ல? ஏன்னா நிறைய பேரு இந்த கேள்விக்கு பதில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நமக்குள்ள இந்த டீப் கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்காததுனால நமக்கு என்ன வேணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. we always carry someone else's identity. எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லாமே borrowed identity. சோ நீங்க யாருன்னு ஒரு நாளாவது ஒரு டீப் கான்வர்சேஷன் நம்ம கூட கண்டிப்பா வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃபுக்கு என்ன வேணும்னு நம்மளால ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ண முடியும். எப்பயுமே என்னதான் பண்ணாலும் ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருக்குல்ல. நான் லைஃப்ல சாதிச்சிட்டேனான்னு தெரியல, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, இந்த மாதிரி 1000 கேள்விகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இது உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கொடுக்கும். அப்புறமா நீங்க எடுக்க போற கெரியர் டெசிஷனா இருக்கட்டும், யாரை கல்யாணம் பண்ணணும் இல்ல யாரு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு சூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், உங்க நெட்வொர்க்கா இருக்கட்டும், எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் ஆகும் நம்ம யாருன்னு டீப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்னா. அது எப்படி பண்றதுன்னு டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்திருக்கேன், கேப்ஷன்ஸ்ல ரீட் பண்ணி பாருங்க. இதை உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அவர்னால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க.